வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வல்லும் காட்டும் செல்லுத்தினன் என்ற குரலை படிக்க வரும்போது படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை, குரல் எண் 696. குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். 70 மன்னாரைச் சேர்ந்து ஒழுகல். 6 அமைச்சியல் 2 பொருட்பால். நன்றிங்க. நன்றிங்கம்மா. படிக்க விரும்புகிறீர்கள் படிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து யோவானந்தன் ஐயா. படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை, குரல் எண் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பிலா வேண்டுவ வேட்ப சொலால். 70 மன்னரை சேர்ந்த ஒழுகல். 6 அமைச்சியல் 2 பொருட்பால். நன்றிங்க. மன்னரை சேர்ந்து ஒழுகல். ஆமா ஐயா, மன்னரை சேர்ந்த ஒழுகல்ல, மன்னரை சேர்ந்து ஒழுகல். நன்றி. வேற யாரும் படிக்க விரும்புகிறீங்களா? அருணகிரியே படிங்க. வல்லும் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் செல்வ வணக்கம். இனிய காலை செல்வ வணக்கம். குரல் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சுழல். அதிகாரம் 70. மன்னரை சேர்ந்து ஒழுகல். இயல் 6 அமைச்சியல் பால் 2 பொருட்பால். நன்றி ஐயா. நன்றி. மகேஸ்வரியம்மா, இக்குறளுக்கு பொருள் இருக்கின்றதா? இருந்தா படிங்கம்மா. படிக்கிறேங்க. தலைவனிடம் பேசும்போது அவன் முகக்குறிப்பை உணர்ந்து நேரத்தை நீட்டாமல் வெறுக்காத வகையில் வேண்டிய செய்திகளை மட்டும் விரும்பும் வண்ணம் சொல்லுதல் வேண்டும். நன்றிங்க. வல்லும் காட்டும் செல்வ சிந்தனை என்று நாம் பார்க்கக்கூடிய குரல் பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 70 மன்னரை சேர்ந்து ஒழுகல். நாம் குரலுடைய பொருளை அறிவதற்கு முன்பாக முதலில் அதிகாரத்தினுடைய பொருள் அறிவோம். அப்ப அதிகாரம் எண் 70 மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்று இருக்கின்றது. ஆகவே அன்றைய ஆட்சி முறை மன்னராட்சி முறை. ஆகவே மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்று வல்லும் ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றது. அதை நாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாத்திக்கணும்னா அது மக்களை சேர்ந்து ஒழுகல் என்று நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே ஒரு அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் மன்னரை சேர்ந்து ஒழுக வேண்டும். ஏனென்றால் மன்னன், மத்தியில் அமைச்சன், மக்கள். இந்த மக்களையும் மன்னனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருப்பவன் தான் அமைச்சர். அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மன்னரை சேர்ந்து ஒழுக வேண்டும். இதற்காக அப்பொழுதுதான் ஆட்சியை சரியாக நடத்துவதற்காக. அதிலே குரல் எண் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொலல். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொலல் என்பது இன்றைய குரல். அதாவது ஒரு அமைச்சன் ஒரு மன்னனுடைய குறிப்பை அறிந்து அவன் இப்பொழுது என்ன மனநிலையில் இருக்கின்றான், சந்தோஷமாக இருக்கின்றானா
அல்லது வேறு ஏதேனும் சங்கடத்தில் இருக்கின்றானா அல்லது குழப்பத்தில் இருக்கின்றானா என்பதை எல்லாம் பார்த்து அதை அறிந்து, அதான் குறிப்பறிந்து காலம் கருதி நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்வதற்கான காலம் இதுதானா என்பதை எல்லாம் தெரிந்து அந்த சொல்லக்கூடிய விஷயங்களிலே வெறுப்பில வேண்டுவ, அதாவது மன்னருக்கு வெறுப்பு தரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீக்கி அவருக்கு விருப்பம் தரக்கூடிய செய்திகளை சொல்லி வேட்பச் சொல்லல் என்பது இன்றைய குறள். ஆனால் செல்வந்த பாதையில் நாம் பார்க்க வேண்டிய இந்த குறளுக்கான பொருள் என்னவென்றால், மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்ற அதிகாரத்தை நாம் மக்களை சேர்ந்து ஒழுகல் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் செல்வந்தராகக்கூடிய பாதையில். ஆக ஒரு செல்வந்தர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய மனோபாவத்தை, முகபாவத்தை எல்லாம் அறிந்து புரிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. நான் சொல்வதுதான் வேத வாக்கு, நான் பேசுவதுதான் பேச்சு, நான் பேசுவதுதான் செய்தி அப்படின்னு பேசலாமான்னா கூடாது. அப்ப எப்படி பேசணும் என்றால், நம்மை சுற்றி இருப்பவருடைய முகக்குறிப்புகளை அறிந்து, அவருடைய மனக்குறிப்புகளை அறிந்து, மக்கள் மனமறிந்து எவர் செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் செல்வந்தராக முடியும். காரணம் என்னவென்றால், நீங்கள் செல்வந்த பாதையில் செல்வந்தராவதற்குண்டான பணம், பொருள், செல்வம் எங்கே இருக்கிறது என்றால் மக்களிடம்தான் இருக்கின்றது. அது உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்றால் நீங்கள் மக்களை சார்ந்து பேச வேண்டும், மக்களை சார்ந்து நீங்கள் ஒழுதல் வேண்டும். அப்போ குறிப்பு அறிந்து காலம் கருதி நாம் மக்களிடம் எதை கொண்டு சென்றாலும், எதை பேசுவதாக இருந்தாலும் மக்களுடைய குறிப்பு அறிந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய காலம் இதுதானா என்பதை அறிந்து, அதிலேயும் வெறுப்பு சார்ந்த அவர்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீக்கி வேண்டுவ, அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் வேட்பச் சொல்லல், அவர்கள் விரும்பும் வகையில் நாம் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் விஷயமே. ஆகவே நாம் அனைவரும் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட வெறுப்புகள், நம் அனைவருக்கும் தனிப்பட்ட கொள்கைகள், நம் அனைவருக்கும் தனிப்பட்ட தத்துவங்கள் இருக்கலாம், கோட்பாடுகள் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள், கோட்பாடுகள், தத்துவங்கள் மற்றும் எல்லாமே என்னன்னா நாமளோட தான் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு பொது இடத்திற்கு போய்விட்டால் அந்த பொது இடத்திலே எது பெரும்பான்மை என்று பார்க்க வேண்டும். ஆகவே அந்த பெரும்பான்மையை நாம் அந்த இடத்திலே செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் செய்துதான் ஆக வேண்டும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கையுடன் செய்யப்படக்கூடிய ஒரு காரியத்திற்கு நடுவில் நீங்கள் சென்று விட்டால், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கடவுளின் பேரில் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அல்லது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் இதெல்லாம் மூடத்தனம், இதெல்லாம் சரியான செயல் அல்ல, ஏனென்றால் கடவுள் என்று ஒன்று இல்லை அப்படின்னு நாங்க பேசலாமா அப்படின்னா பேசலாம். பேசினா நீங்க ஒரு பெரிய அறிஞர் ஆகலாம், இல்ல நீங்க ஒரு பெரிய சிந்தனையாளராக மாறலாம், ஒரு தத்துவவாதியா கூட மாறலாம். ஆனால் செல்வந்தன் ஆக முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆகவே பெரும்பாலான மக்கள் என்ன கருத்தை நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த நிகழ்வுக்குள் அல்லது அந்த செயல்பாட்டுக்குள் நீங்கள் சென்று விட்டால், குறைந்தபட்சம் ஒன்று அதை சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அமைதியாகவாது இருக்க வேண்டுமே தவிர அதற்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மனதிலே விதைத்தால் மக்கள் உங்கள் கருத்துக்களுடன் சேர்ந்து உங்களையும் வெறுக்க தொடங்கி விடுவார்கள். அதனால்தான் பல நேரங்கள்ல சொல்லக்கூடியது, கடவுள் இருக்கிறார் என்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, ஒன்று நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும், இல்லைன்னா அமைதியாக இருக்க வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு நடுவில் நீங்கள் சென்று விட்டால், கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும்.
அதற்கு எதிராக நீங்கள் பேசும் பொழுது, அதற்கு எதிராக நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறீர்கள். அப்ப மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து சம்பாதித்து நம் வாழ்க்கையில் செல்வந்தர் ஆக முடியுமா என்றால் கண்டிப்பாக ஆவது கடினம். ஏனென்றால் நம்ம கிட்ட வரவேண்டிய பொருட்கள், பணம், செல்வம் முதலியவை எங்க இருக்கிறதுன்னா மக்கள் கிட்ட தான் இருக்குது. அது வந்துதான் உங்களை செல்வந்தர் ஆக்கப் போகுது. அப்போ அதை தரக்கூடிய மக்களை நாம் அதிகபட்சமாக, அதாவது குறைந்தபட்சமாக நம்முடைய மனக்கருத்துகளுக்கு ஒத்தும் வரும் வகையில் அல்லது நம்முடைய மனதோடு இணைந்து போகும் வகையில அவங்கள மாத்த முடியலனாலும், அவருடைய மனதிலே தன் பெயரில் ஒரு வெறுப்பை உண்டாக்காத அளவுக்காவது நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது குறிப்பறிந்து, காலம் கருதி, வெறுக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி, அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் நாம் சொல்லல் வேண்டும், பேச வேண்டும். அப்படித்தான் நாம் இப்ப இருக்கின்றோமா? ஆகவே மக்களுக்கு தேவைப்படும் என்பதற்காகத்தான் காலையில் நாம் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி, இதன் வழியாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கின்றோம். அதைப்போல நாம் கொடுக்கின்ற வார்த்தைகள் அவர்களுக்கு தேவையான ஒன்றைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை பாருங்கள். எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கம் வரும் வகையில், அடுத்தவர்களுடைய நம்பிக்கைக்கு வரக்கூடிய வகையில், அடுத்தவர்களுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திவாரத்தை அசைக்கும் வகையில் உங்களிடம் ஏதேனும் கருத்துகள் இருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. ஏனென்றால் அது பெரும்பான்மையை பாதிக்கும் என்றால் அவர்கள் அத்தனை பேருமே மூடத்தனமாகத்தான் செயல்படுகிறார்கள் என்றாலும் கூட அந்த மூடத்தனமாக செயல்படக்கூடியவர்கிட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று அமைதியாக இருந்து விட வேண்டுமே தவிர தன்னுடைய அறிவாளித்தனத்தை காட்டி பேசுவதிலே எந்த பலனும் கிடையாது. அதனால் உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை வளருமா என்றால் இல்லை, உங்கள் மீதான ஒரு வெறுப்பு தான் வளரும். ஆகவே மக்கள் எல்லோருமே எதிலே ஆழ்ந்து போயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எதிலே ஆழ்ந்து போயிருக்கிறார்கள்? கடவுள் நம்பிக்கையில் மக்கள் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். மத நம்பிக்கையில் மக்கள் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். தேசப்பற்றிலே மக்கள் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். மொழிப்பற்றிலே மக்கள் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். இனப்பற்றிலே மக்கள் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். இதை தாண்டி ஏதேனும் அமைப்புகள், குழுக்கள், கூட்டங்கள் சார்ந்து மக்கள் இருந்தால் அதை சார்ந்த நம்பிக்கையில் மக்கள் சார்ந்து இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு ஊறுவகை வரைக்கூடும் அதுல கேடு விளைவிக்கிற மாதிரி நம்முடைய கருத்தோ பேச்சோ அமைந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். அன்று மன்னரை சேர்ந்து ஒழுகல், இன்று மக்களை சேர்ந்து ஒழுகல். மக்களை சேர்ந்து ஒழுகல். அப்போ அவர்களிடம் எந்த மத நம்பிக்கை இருக்கின்றதோ, இன நம்பிக்கை இருக்கின்றதோ, தேச நம்பிக்கை இருக்கின்றதோ, மொழி நம்பிக்கை இருக்கின்றதோ, குழுக்களுடைய நம்பிக்கை இருக்கிறதோ, அது சார்ந்து செய்யக்கூடிய செயல்களின் வழியாகத்தான் உங்களுக்கு வருமானம் பெருகப் போகிறது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விநாயகர் படத்தையோ, பெருமாள் படத்தையோ, சிவன் படத்தையோ அச்சிட்டு விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால், அதனால் உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் என்றால், ஏன் அதை நாம் செய்யக்கூடாது? யோசித்து பாருங்கள். அப்ப நம்ம வியாபாரம்னு போயிட்டா, அந்த இடத்துல நம்முடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் வைக்கும் பொழுது என்ன ஆகும்? வியாபாரம் தடைபடும், இல்ல உடைபடும். ஏனென்றால் வியாபாரம் என்பது தனக்குத்தானே செய்து கொள்வது அல்ல. தன்னிடம் இருக்கின்ற ஒன்றை அடுத்தவரிடம் கொண்டு சேர்ப்பது. அப்ப அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தன்கிட்ட என்ன கருத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஊற வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஆமாங்க, அது அப்படிதான். ஓகே. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு தன்னுடைய பொருளை அவங்க கிட்ட கொடுக்கணும்.
இன்று பல பேருக்கு பல இடங்கள்ல வியாபாரங்கள் கெட்டு போவதற்கான காரணம் அதுதான். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நாம் என்ன மதம், என்ன மொழியைச் சேர்ந்தவன், இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இந்த ஜாதியைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் நாம் மனதிலே பெருமையாக கருதி கொண்டிருக்கலாம். அல்லது மக்களுடைய நம்பிக்கையை பாதிக்கும் வகையில், நான் ஏற்கனவே சொன்னது போல, கடவுளை பற்றியோ, இனத்தை பற்றியோ, மொழியை பற்றியோ, தேசத்தை பற்றியோ, இல்ல அவர்கள் சார்ந்த குழுக்களை பற்றியோ எல்லாம் நீங்கள் தவறாக பேச நேரிட்டால், அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய அதை சார்ந்த அத்தனை நபர்களுமே உங்களை வெறுக்கக்கூடும். நீங்க ஒரு குறிப்பிட்ட நபரை பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. அவர் கெட்டவரா கூட இருக்கலாம். ஆனா அத என்னன்னா, மக்கள் அறியும் வகையில நீங்க பேசும்போது, மக்கள் நீங்க அந்த நபரை பற்றித்தான் பேசுகிறீர்கள்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாகவே என்ன பண்ணுவாங்க, நீங்க குறை சொல்றேன்னு நினைச்சுட்டு, உங்ககிட்ட ஒரு வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா நம்மகிட்டயும் அப்படி ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஆட்டோக்காரங்களா சரியில்லைங்க. ஒழுங்காவே ஓட்ட மாட்டாங்க. லாரி டிரைவரா கண்ணு மூணு தெரியாம ஓட்டுவாங்க. அப்புறம் வேற எந்த தொழில்? போலீஸ்காரங்களா சரி கிடையாது. வக்கீலா எப்பயுமே பொய் சொல்றவரு. இப்படி நாம் யாரோ ஒரு நபரை மனதில் வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்கள் அந்த தொழிலை சார்ந்தவராக, அல்லது அந்த தொழில் சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக, அல்லது அந்த தொழில்காரர் உறவினராக யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப நீங்க பேசக்கூடிய பேச்சு அவருடைய மனதிலே உங்கள் மீதான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். அப்ப உங்கள் மீதான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும்போது, மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மீது ஈர்ப்பு வருவதற்கு பதிலாக வெறுப்பு வந்தால், எப்படி பணம் உங்களை தேடி ஓடி வரும் என்று யோசித்து பாருங்கள். பணம் உங்களை தேடி ஓடி வர வேண்டும் என்றால், நீங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. ஒன்று அவர்களுக்கு ஏய்ந்து செயல்பட வேண்டும், அல்லது அமைதியாகவாது இருக்க வேண்டுமே தவிர, அவங்களுக்கு எதிரா மாறக்கூடாது நம்ம எக்காரணத்தைக் கொண்டும். அதனால தான் நம்ம ஏற்கனவே நம்முடைய பயிற்சியில சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எதை பேசினாலும் நல்லதை பேசுங்கள். எதைச் சொன்னாலும் நல்லதையே சொல்லுங்கள். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏனென்றால் நம்முடைய பாதையில் நமக்கு ஒரு தொழில் மூலியமாகத்தான் வருமானம் பெருகப் போகிறது. அந்த தொழில் மூலியமாகத்தான் நாம் வளத்தை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். அந்த தொழில் மூலியமாகத்தான் நாம் வளர்ச்சி அடையப் போகிறோம் என்றால், அந்த தொழிலுக்காக நீங்கள் பல மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பல மக்களிடம் சென்று நீங்கள் பழகுவதற்கான ஒரு தேவை இருக்கலாம். அப்படி உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அதுல என்ன பண்ணக்கூடாதுன்னா, எக்காரணத்தைக் கொண்டும் நாம் நெகட்டிவ் பேசக்கூடாது. எதிர்மறையாக பேசக்கூடாது. முடிஞ்சா பாசிட்டிவா பேசுங்க. இல்லன்னா விட்டு விடுங்கள். நாம் நெகட்டிவ் பேசி என்ன பண்ணோம்னா, உண்மையை சொல்றேன், நேர்மையாக செயல்படுகிறேன் என்கிற பெயரில் நாம என்ன செய்கிறோம் என்றால், மற்றவர்களுடைய மனதிலே வெறுப்பை வளர்க்க ஆரம்பித்து விடுகிறோம். நீங்க ஒரு நிறுவனத்த பத்தி பேசலாம், தவறாக. ஆனால், உங்களைச் சுத்தி இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் அந்த நிறுவன பொருளை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கலாம். அவருக்கு என்ன ஆகும்னா, உங்க மீது ஒரு வெறுப்பு ஏற்படும். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்த நீங்கள் குறை சொல்லி பேசுவதில அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆகவே நாம் உண்மை சொல்கிறோம், நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என்கிற பேர்ல என்ன பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் நான் பொதுவா பேசுறேன். இன்னைக்கு பல பேர் பேசின அந்த பொதுவான பேச்சுக்கள் தான் என்ன ஆகுதுன்னா, மக்கள் மனதிலே இவர் இப்படிப்பட்டவர் என்கிற ஒரு முத்திரையை பதித்து விடுகிறது. அதிலிருந்து நாம் மாற வேண்டும்.
பேசுவதற்கு இனிமையான நபர், பழகுவதற்கு இனிமையான நபர். சரிங்களா? கோவமே படப்பட்டாருங்க. பொறுமையா இருப்பாருங்க. சரிங்களா? யார் எது சொன்னாலும் கேட்டுக்குவாரு. அந்த மனோபாவத்துடன் நீங்கள் செயல்படும் பொழுதுதான் நீங்கள் எல்லா வாடிக்கையாளர்களும் உங்கள் பக்கம் இழுக்க முடியும். எல்லா பயனாளர்களையும் உங்கள் பக்கம் இழுக்க முடியும். எப்பயுமே வந்து என்னன்னா, இன்னொரு நிறுவனத்த குறை சொல்லி, என்னுடைய ப்ராடக்ட் சூப்பர் அப்படின்னு காமிக்கிற ஆள விட, இந்த சொசைட்டில யாருக்கு வரவேற்பு அதிகம்னா, இன்னொரு கம்பெனி ப்ராடக்ட்டும் சூப்பர் தான். அவங்களுக்கு நல்லா இருக்கும். நானும் வந்து என்னன்னா, இது நாள் வரைக்கும் அத பயன்படுத்தி இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த கம்பெனி பொருளு. ஆனா, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு, இன்னும் நல்லா சிறப்பா எங்களுடைய நிறுவனத்தில இந்த பொருள நாங்க கொண்டு வந்திருக்கோம். இத கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அந்த பொருள தான் பயன்படுத்தி இருந்தேன். இப்ப கொண்டு வந்த பிறகு நான் இப்ப இத பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்னு எவர் சொல்கிறாரோ, அவர்கள் தான் மக்கள் கூடுதலாக விரும்புவார்கள். இன்னொரு நிறுவனத்த குறை சொல்லி, குறை சொல்லி, குறை சொல்லி நாம் விற்ற காலமெல்லாம் இனிமேல் நடைபெறுமா என்றால் வாய்ப்புகள் குறைவு. நாம சோப்பு விளம்பரத்துல பார்த்திருக்கலாம், எண்ணெய் விளம்பரத்துல பார்த்திருக்கலாம். சில நெறைய ஃபுட் விளம்பரத்துல நம்ம பார்த்திருக்கலாம். அது சரியில்ல, இது சரியில்ல, அந்த கம்பெனி சரியில்ல, இந்த கம்பெனி சரியில்லன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிராண்ட் பேரு தான் காட்ட மாட்டாங்க. அந்த பாட்டிலோ, கவரோ பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கலர்ல போட்டிருக்காங்களோ அதே கலர்ல காட்டுவாங்க நமக்கு. இது சரியில்ல, எனக்கு சரியானது. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணும் மக்கள்கிட்ட போகும்போது அப்டின்னா, மக்கள்கிட்ட நம்முடைய பிராண்ட் மேலயோ, நம்ம மேலயோ, நம்ம பொருள் மீதோ, நம்ம சேவை மீதோ ஒரு வெறுப்பு தான் உருவாக்கும். நீங்க பெரிய, பெரிய பிராண்ட பாருங்க. பெரிய, பெரிய நிறுவனங்கள பாருங்க. பெரிய, பெரிய முதலாளிகள பாருங்க. அடுத்த பொருள குறை சொல்லி தான் பொருள விக்க மாட்டாங்க. தான் பொருள்ல என்ன விசேஷமா இருக்குது? சில ஏரியால போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்னா ஒரு கடைய போய் நாடுகிறீர்கள். அந்த கடையில கேட்கிறீங்க. அந்த கடையில அவங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லன்னு உடனே அடுத்து சொல்லுவாங்க. நீங்க 2வது தெரு தள்ளி போனீங்கன்னா, அங்க இங்க இதே மாரி ஒரு கடை இருக்கும். சரிங்களா? வேற ஒரு கடை இதே மாரி இருக்கும். உங்க கடையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இல்ல எங்க கடை இல்ல. அங்க கடைக்கும் நீங்க போங்க அப்படின்னு. அப்ப தன்னிடம் இல்லை என்றாலும் இன்னொரு கடைய காமிச்சு அங்க போங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த கடைக்கு நம்ம திரும்ப போவோம். ஆனா சில பேருக்கு என்னன்னா இந்த வியாபாரத்துல, தன்னுடைய வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக, தாங்கிட்ட இல்லங்கிறத சொல்லிட்டு, அவங்க கேட்பாங்க. சார் வேற எங்க சார் பக்கத்துல கிடைக்கும்னு. அது தெரியலீங்க. நீங்க போய் தேடி பார்த்துக்கன்றோம். ஏங்க நமக்கு தான் தெரியுமேன்னு யாராவது அங்க கடையில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா, அது எதுக்குங்க? நம்ம வியாபாரம் கெட்டு போயிடுங்க. அவங்க அங்க போயிடுவாங்க அப்படின்னுவாங்க. அப்ப சில பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அடுத்த கடை சொல்ல மாட்டாங்க. காட்ட மாட்டாங்க. ஏன்னா வியாபாரம் போயிடுமேன்னு. அந்த மனோபாவம் இருந்தாலே நம்ம வளர முடியாது. ஒரு காலத்துல வந்து என்னன்னா வியாபாரம் அப்படின்றது காம்படிஷனா இருந்தது. ஆனா இன்னைக்கு வியாபாரம் வளர்வதற்கு காம்படிஷன் முக்கியம் இல்ல. சரிங்களா? கொலாபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பொருளோ, உங்களுடைய நிறுவனமோ, உங்களுடைய செயல்பாடுகளோ அல்லது உங்களுடைய சேவையோ ஏதோ ஒண்ணு, எத்தன பேர் கூட அல்லது எத்தன நிறுவனத்து கூட அல்லது எத்தன தொழில் கூட கொலாபரேட் ஆகுதோ, அத பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கின்றது. ஆகவே Amazon என்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணாங்க? சொந்தமா ஒரு பொருள தயார் பண்ணி, மக்கள் கிட்ட கொண்டு போய் கஷ்டப்பட்டு குடுத்து, "இத வாங்கிக்கோ" அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. எல்லா பொருளும் எல்லாரும் உற்பத்தி பண்றாங்க. எல்லா பொருளும் எல்லார்கிட்டயும் இருக்குது. இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா தொழிலையும் தன்னுடைய தொழிலோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டாங்க. கொலாபரேட் பண்ணதனுடைய விளைவு எல்லா பொருளும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க செய்தார்கள். அவங்க உட்கார்ந்து யோசிச்சு ஒரு நல்ல தரமான பொருள் நம்ம உற்பத்தி பண்ணி குடுப்போம் மக்கள்கிட்ட. அதெல்லாம் இல்ல. எல்லா வகையான பொருட்களும் எல்லா இடத்துலயும் கிடைக்கின்றது. மலிவாக வேண்டும் கேட்கிறவங்களுக்கு மலிவான பொருள். தரமா வேணும்னு கேட்கிறவங்களுக்கு தரமான பொருள். இது எல்லாமே எல்லாரும் உற்பத்தி பண்ணாங்க. கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. நம்ம முதல்ல கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு பண்ணாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தரம் அதாவது விலை மலிவான நிறுவனத்து கூட இருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு, தரமான பொருட்கள் வரைக்கும் உள்ளான நிறுவனங்கள் வரைக்கும் அவங்க என்னன்னா கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. நம் வாழ்க்கையில நாம் வந்து ஒரு காலகட்டத்தில வெற்றி பெறுவதற்கு போட்டி மனோபாவம் இருந்தா நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தோம்.
ஆனால் இன்று அப்படி இல்லை. இல்ல. காம்படிட்டரா நம்ம இருந்தோம்னா ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. கொலாபரேட்டரா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ உங்களால வந்ததுன்னா மத்த தொழில்களோட உங்களுடைய தொழில் கொலாபரேட் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மக்களோட கொலாபரேட் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வியாபாரிகளுடன் கொலாபரேட் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உற்பத்தியாளர்களுடன் கொலாபரேட் ஆகணும். அப்போ எவ்வளவு பேர்கிட்ட நீங்க கொலாபரேட் ஆகிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய மனோபாவம் விரிந்து கொண்டே இருக்கும். அது எதை காட்டுது? உங்களுடைய மனதினுடைய நட்புணர்வை காட்டுகிறது. எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க. என்ன பொருள் வேணாலும் கொண்டாங்க. நாங்க கொலாபரேட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப நாம கொலாபரேட்டடா நம்ம ஒர்க் பண்ணணும் அல்லது கொலாபரேட்டடா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவை? குறிப்பறிந்து, காலம் கருதி நாம வெறுக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடாது. விரும்பக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம இன்று நாம் செல்வந்தராகக்கூடிய பாதையில் மற்றவர்களை காம்படிட்டரா நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமா? அல்லது மத்தவங்கள காம்படிட்டரா நினைச்சு நம்முடைய தொழில நடத்திட்டு இருக்கிறோமா? அல்லது நாம் கொலாபரேட்டரா நினைச்சு, நாம் அவங்களோட கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்று இந்த வாழ்க்கை முறை எப்படி மாறி வருகிறது என்றால், எந்த இடத்துல ஹோட்டலே இல்லையோ, அந்த இடத்துல நீங்க ஹோட்டல் திறந்தீங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகும். வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்னா, அக்கம் பக்கத்துல இப்ப நெறைய ஹோட்டல் வந்துருச்சுங்க. அக்கம் பக்கம் நெறைய ஹோட்டல் வந்துச்சு. காம்படிட்டர் நெறைய வந்துட்டாங்க. எங்க வீதியிலே பாருங்க 10 ஹோட்டல் இருக்குது. அப்புறம் நம்மளது வியாபாரம் குறையத்தான் செய்யும். அப்படின்னு இருந்த காலம்லாம் இப்ப மலையேறிடுச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 ஹோட்டல் எந்த இடத்துல இருக்குதோ, நீங்க 16ஆவதா ஒரு ஹோட்டல் அங்க திறந்தீங்கன்னா, வியாபாரம் செம வியாபாரமா இருக்கும். எங்கேயுமே ஹோட்டலே இல்லாத இடத்துல திறந்து நம்ம ஜெயிக்கிறத காட்டிலும், 10 ஹோட்டல் இருக்கும்போது 11ஆவதா ஒரு ஹோட்டல் திறந்தீங்கன்னா, இங்க தான் 10 ஹோட்டல் இருக்குதே, 11ஆவதா ஒரு ஹோட்டல் எப்படி வந்து இங்க விற்பனை ஆகும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது இன்றைய காலகட்டத்தில முட்டாள்தனமாக தெரிகிறது. அப்ப எவர் ஒருத்தர் 11ஆவதா ஒரு ஹோட்டல் திறக்கிறாரோ, அப்ப அங்க அதிகமாகிறது விற்பனை. எல்ஐசி என்கிற ஒரு நிறுவனம், சரிங்களா? இந்திய அரசு நிறுவனம். அவர்கள் காப்பீட்டுத் துறையில என்ன 50 ஆண்டுகள்ல சாதித்தார்களோ, அதை காட்டிலும் மிகப்பெரிய சாதனையை அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளார புதியதாக வந்த தனியார் நிறுவனங்கள் ஒரு 20, 25 கம்பெனிலாம் சேர்ந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வளர்ச்சியும் அசுர வேகம். அதேபோல ஒரு காலத்துல என்னன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய பிஎஸ்என்எல் சரிங்களா? இது மட்டும் அதாவது நம்ம கவர்ன்மென்ட் டெலிபோன் லைன் மட்டும் இருந்த காலகட்டத்துல இருந்த டெலிபோன் கனெக்ஷன்ஸ் அல்லது நம்முடைய தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்று தனியார் நிறுவனங்கள் நெறைய வந்ததுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி அசுர வேகம். அப்ப நெறைய பேர் ஒரு தொழிலுக்குள்ள வந்துட்டாங்க அப்டின்னா, நமக்கு தொழில் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றது இன்றைய காலகட்டத்தில சரியான பார்வையா என்றால் இல்லை. நெறைய பேர் வர வர தான் தொழில் இன்னைக்கு நெறைய கட்டமைக்கப்படுகிறது. நெறைய மாற்றி அமைக்கப்படுகிறது. அதுல இன்னும் நமக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. நீங்க சென்னை சென்றீர்கள் என்றால், டி நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாம் துணிக்கடையா இருக்குது. எல்லாம் துணிக்கடை. புதுப்பேட்டை போயிட்டீங்கன்னா, எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. சரிங்களா? அதேபோல பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா, ஒவ்வொரு தெருவுல நுழைஞ்சீங்கன்னா, அந்த என்ன சம்பந்தப்பட்ட கடையோ, அந்த கடை தான் அந்த வீதி ஃபுல்லா இருக்குது. ஆனா, அங்க வியாபாரம் எவ்வளவு அமோகமா நடக்குது தெரியுங்களா? எல்லாருக்குமே வியாபாரம் நடக்குது. அப்ப நம்ம மக்களோட கொலாபரேட் ஆகணும். எந்த முதலாளி, எந்த உரிமையாளர், அல்லது எந்த தொழில், எந்த நிறுவனம், அல்லது எந்த பொருள், அல்லது என்ன சேவை மக்களோடு கொலாபரேட் ஆகிட்டே இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வளர்ச்சி மேன்மை அடையும். அப்படி நம்ம கொலாபரேட் பண்ணிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்றது தான்
வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. என்ன தேவை? குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொல்லல். ஆகவே நாம் குறிப்பை அறிந்து காலம் கருதி மக்களுக்கு அவர்கள் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் விட்டுவிட்டு, அவர்களது வெறுக்கக்கூடிய கருத்துக்களை, விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அவர்களுக்கு எது வேண்டுமோ அவர்களுக்கு அல்லது எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். நாம் எல்லாரும் பார்த்த ஒரு நகைச்சுவை கலைஞர் வடிவேலு ஐயா அவர்கள். அவர் படத்துல நடிச்சா எல்லாரும் ரசிக்கிறாங்க. சிறப்பு தான். அதே அரசியல் களத்துல இறங்கி அவர் பேசக்கூடிய பேச்சு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவருடைய அரசியல் பேச்சு மக்களுடைய மனசுல வேரூன்றுகிறது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை முன்னிலைப்படுத்தி நிறைய இடங்கள்ல அரசியல் கூட்டங்கள் நடைபெற்றது ஒரு கட்சிக்காக. ஆனா அதனுடைய விளைவு மக்கள் எப்படி அவரை சினிமால ரசிச்சாங்களோ, திரையில ரசிச்சாங்களோ, அந்த மாதிரி நேரடியா ரசிச்சிருக்காங்க அவ்வளவுதான். அதனுடைய விளைவு அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் தொழில் வாய்ப்பே இல்லாம அளவுக்கு மாறிடுச்சு. என்ன காரணம்? நம்மளுடைய தொழில் எதுவோ நம்ம அந்த லிமிட்ல இருந்துகிட்டு நம்ம மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இருந்திருந்தா நமக்கு ஒரு நல்ல வருமானம் வந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில மக்கள் விரும்பக்கூடிய விஷயம் அல்லாது வெறுக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லது ஆட்சியாளர்கள் வெறுக்கக்கூடிய விஷயமாகவோ எதையோ ஒண்ணு பேசுனதனுடைய விளைவு 10 ஆண்டுகள் தொழில் இல்லாம போச்சு அவருக்கு. ஆகவே நாம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்று நம்ம பாத்தீங்கன்னா நீங்க நம்மள பிடிக்காதவங்க நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க. ஏன்? நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய பேச்சு. சில பேர்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். நம்மள பத்தி மறைமுகமா கேட்கணும். அப்பதான் தெரியும். நாம் எவ்வளவு திமிர் பிடித்தவர்கள், எவ்வளவு கர்வம் பிடித்தவர்கள், எவ்வளவு ஈகோ இருக்கிறோம், எவ்வளவு வம்படியா பேசுறோம், எவ்வளவு விட்டு கொடுக்கல, எவ்வளவு பிடிவாதக்காரர் அப்படின்றதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஐயோ அவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாதுங்க. நாம என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அபிப்பிராயங்களை மக்கள் மனதிலே நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவரா? அவர் யாருக்கும் அடங்க மாட்டாரு. யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. இல்ல யாருக்கும் மரியாதை தர மாட்டாரு. யாரையும் மதிக்க மாட்டாரு. யார் பேச்சுக்கும் மதிப்பளிக்க மாட்டாரு. அவரு நானே ராஜா, நானே மந்திரின்ற மாதிரி தான் வேலை செய்வாரு. அப்படிதான் போவாரு, வருவாரு, எல்லாம் செய்வாருன்ற பலவிதமான அபிப்பிராயங்கள். நம்மீது மக்களுக்கு நம்முடைய செயல்களால் அபிப்பிராயங்கள் நாம் உருவாக்கி வைத்து விடுகிறோம். நம்மை பார்க்காத ஒரு மனிதர், நம்மிடம் பழகாத ஒரு மனிதர், நம்மிடம் பேசாத ஒரு மனிதர், நம்மள இதுவரைக்குமே அவருக்கு எந்த வகையிலுமே தொடர்பிலே இல்லாத ஒரு மனிதர் நம்மை பற்றி தவறான அபிப்பிராயமோ, சரியான அபிப்பிராயமோ ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் காரணம் அல்ல. ஆனால் உங்களை சந்தித்த ஒரு நபர், உங்கள் கூட பழகின ஒரு நபர், உங்க கூட இருக்கின்ற ஒரு நபர், அல்லது உங்களை தெரிந்த ஒரு நபர், அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு உங்கள் மீது அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களோ, நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களோ, உங்களுடைய நடத்தையோ, உங்களுடைய பழக்கமோ, உங்களுடைய வழக்கமோ ஏதோ ஒன்று காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும், உங்கள் மக்களுக்கும் வரவழைப்பதற்கான வேலைகளை இன்றே துவங்குங்கள். அவ்வளவுதான். உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகணுங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியல. எப்போ சொன்னாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டா குழந்தை சக்கச்சவேல்னு பிறக்கும்னு யாரோ ஒருத்தர் எங்கேயோ பதிச்சுட்டாங்க. அப்போ குங்குமப்பூ மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்த கர்ப்பவதிகள் மனசுல விதைச்சுட்டாங்க. அது இன்னமும் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அறிவியல் உண்மைகள் சொல்றது குங்குமப்பூக்கும் குழந்தை கலரா பிறக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா என்ன ஒரு அபிப்பிராயம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. குங்குமம் பூ 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 நம்ம பால்ல போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தை சிகப்பாக பிறக்கும். இது ஒரு அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயம் எப்படி வேரூன்றி போயிருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கிறது.
நேர்மறையான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கிறது, எதிர்மறையான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அல்லது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், பயனாளர்கள், நம்முடைய பயன்பாட்டாளர்கள் யாராக இருக்கட்டும், நம்ம தொழில்ல இருக்கிறவங்கலாம் என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள்? அப்படி உங்கள பத்தி நல்ல நல்ல அபிப்பிராயங்கள் கிரியேட் ஆகணும்னா, இந்த குறள் படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செல்வந்தராகிற கூடிய பாதையில உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால், உங்கள் மீது நல்ல அபிப்பிராயங்கள் கொண்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை நூற்றுக்கணக்குல, ஆயிரக்கணக்குல, லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல கொண்டு வர வேண்டியது தான் உங்க வேலை. உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். நீங்க நெறைய அரசியல்வாதிகள பார்த்திருப்பீங்க, நெறைய பெரும் பணக்காரர்கள பார்த்திருப்பீங்க, செல்வந்தர்கள பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படுவது போல செயல்களை மட்டும் தான் தன்னுடைய கையால செய்வாங்க. புரியுதுங்களா? நற்காரியங்களை மட்டும் தான் மேடை போட்டு தன்னுடைய கையால எல்லாம் செய்வாங்க, நற்காரியங்களை. ஆனா, ஏதோ ஒரு எதிரான ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்குது. ஒருத்தர தட்டி கேட்கணும். சரிங்களா? இல்ல மறைமுகமா ஏதோ ஒரு செயல்கள் செய்ய வேண்டியதுன்னா, அதுக்கெல்லாம் ஆள் வச்சு வேற யார் மூலியமா செஞ்சுருவாங்க. நமக்கே ஒரு நாள் ஆச்சரியமா இருக்கும். இவரா இப்படி பண்ணிட்டாருன்னு. அவர பத்தி நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலைங்க. இவர் இப்படி பண்ணுவாருன்னு. காரணம் என்ன? அவர் மீது இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம். அப்போ அந்த அபிப்பிராயத்த நம்ம கிரியேட் பண்ணணும். நாம் ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய நிறுவனத்தினுடைய பொருளோ, சேவையோ அல்லது நம்முடைய நிறுவனம் சார்ந்த ஏதோ ஒன்று மக்களை சென்று சேர்கிறது என்றால், அதன் மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் வகையில நம்முடைய பொருள் வடிவமைப்போ, அதனுடைய சேவையோ இருக்க வேண்டும். அதனுடைய பயன்பாடு இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த உலகத்துல ஜெயிப்பதற்கு நம்ம தொழில் மீது நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். நம்முடைய நிறுவனத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். நம்முடைய பொருட்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். ஆகவே அதற்கேற்றது போலதான் நீங்கள் பேசுகிறீர்கள், செயல்படுகிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீர்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படிதான் நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆகவே உங்கள் மீது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான குறள் தான் இன்று. ஆகவே நீங்கள் செல்வந்தராகக்கூடிய பாதையில் நீங்கள் செல்வந்தராவதற்கு உங்கள் மீது நிறைய அபிப்பிராயங்கள், நல்ல அபிப்பிராயங்களை உருவாக்க வேண்டியது, உற்பத்தி பண்ணி வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அப்பதான் நம்ம செல்வந்தராக முடியும். சரிங்களா? உலகத்திலே இல்லாத வசைச்சொற்களை எல்லாம் தேடி, கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசி, நம்மளை என்னதான் பேசுறதுன்னு அளவே இல்லாத அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நம் மீது நாம் ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தோம் என்றால், நாம் எப்படி செல்வந்தராகுவது? யோசித்து பாருங்கள். ஆகவே எல்லோருக்குமே செல்வந்தராக வேண்டும் என்கிற ஆசை இருக்கின்றது. செல்வந்த பாதையில் உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும் போதுமானது இல்லை. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய அபிப்பிராயங்களும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணணும். ஒரு திரைப்படத்துல நம்முடைய வடிவேலையா நடிச்ச திரைப்படத்துல சொல்லுவாங்கல்ல, மாதவன் நடிச்ச திரைப்படத்துல, "ஏய் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா." அப்ப இது ஒரு அபிப்பிராயம். இது யார் உருவாக்குனாங்க? தெரியல. இதேபோல நெறைய அபிப்பிராயங்கள் இருக்கிறது. உண்மை என்பது வேறு, அபிப்பிராயம் என்பது வேறு. சரிங்களா? உண்மையை நம்ம மாத்த முடியாது, மறைக்க முடியாது. அது வேறு. ஆனால் அபிப்பிராயங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா, இன்றைக்கு ஒரு தொழில் நடத்தணும், ஒரு வியாபாரம் நடத்தணும் அப்படின்னா, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. சரிங்களா? அது மக்களுக்கான நன்மைத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து, அதற்கான அபிப்பிராயங்களை நாம் உண்டு பண்ணணும். அப்போ அந்த அபிப்பிராயங்களை நாம் மக்களிடம் உருவாகுற வகையில, நல்ல வகையில அபிப்பிராயங்கள் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம் மீது நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் நாம் பேசுகிறோமா, நடந்து கொள்கிறோமா, நம்முடைய செயல்கள் தான் இருக்கிறதா, நம்முடைய அடுத்தடுத்த அடிகள் இருக்கின்றதா, நாம் அதை நோக்கி தான் நகர்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாக உங்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியினுடைய நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு, உங்களுடைய வளர்ச்சி பாதையிலே உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயங்களை மக்கள் ஈர்ப்பதற்கு, நீங்கள் ஒரு நல்ல மனிதராக,
ஒரு செல்வந்தராக மாறுவதற்கு நீங்கள் உங்களை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களை சார்ந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய நல்ல அபிப்பிராயங்களை எவ்வளவு தூரம் நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்களோ, அவ்வளவு காலம் அது உங்களுக்கு பணமாக, செல்வமாக, பொருளாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் மீது நல்ல அபிப்பிராயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த குறள் தான் இன்றைய குறள். பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சல், அதிகாரம் எண் 70 மன்னரை சேர்ந்து ஒழுகல். அது அன்றைய காலத்திற்கு, இன்றைய காலத்திற்கு நாம் மக்களை சேர்ந்து ஒழுகல் என்பது நாம் செல்வந்தர்களுக்காக நாம் பொருத்திக் கொள்வோம். அந்த வகையில் குறள் எண் 696 குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பிட வேண்டுவ வேட்பச் சொல்லல் என்கிற குறளுக்கொப்ப நாம் எல்லோருமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் குறிப்பறிந்து, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய காலம் அறிந்து, அதற்கேற்றது போல அவர்களிடம் வெறுப்பை நீக்கி, விருப்பை தரக்கூடிய, வேண்டியக்கூடிய, அவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே சொல்ல வேண்டும். அப்படித்தான் நாம் பேச வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லோரிடமும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மீது உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த நல் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வைப்ரண்ட் நான் உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை சொல்ல ஒசூர்ல இருந்து பிரகதீஸ்வரன். நன்றி, நன்றி தம்பி. மகேஸ்வரி சொல்றேங்க. சொல்லுங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும், திருப்பூரிலிருந்து மகேஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய இடத்திலே மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்லுங்க ஆண்டி, நான் பின்னாடி சொல்றேன். சரி தங்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே. இயற்கை பேராற்றலே. இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. தினமும் உற்சாக ஊற்றாயிருந்து தினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய ஒசூரில் இருந்து செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும், திருப்பூரிலிருந்து மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நம்ம அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஈரோடு ஆரன்புதூரிலிருந்து வெற்றி திலகம்மா. இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குறள் குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுபவ வேட்ப சொல்லல். வேண்டுவன கொடுத்தும் வேண்டாதவை நீக்கியும் அடக்கமெனும் பண்பை கொண்ட ஆற்றல் வாய்ந்த பெரியோர்
பிறர் விரும்பி கேட்டாலும் பயனுடைய சொற்களை பயனுடைய நேரத்தில் பிறர் பயன்பட செவிமடுக்க கூறுவர். உயர் பொறுப்பில் இருப்பவர் இன்ன உறவு என்று இருந்தாலும் அவரை நாம் இகழ்ந்துரைக்காமல் அவர் பெருமை போற்றுபவரே தெளிந்த அறிவுடையவர். உயர்குடியில் பிறந்தோரிடம் நாம் கொண்ட நட்பு நெருப்பில் குளிர் காய்ந்தால் அதிகம் நெருங்கி விடாமலும் அதை விட்டு நீங்கி விடாமலும் இருத்தல் வேண்டும். ஆக செல்வந்தராகிய நாம் ஒருவரின் மனநிலை அறிந்து விரும்பத்தக்கதை கொடுத்து வெறுப்புக்குரியதை விலக்கி பிறர் விரும்பும் வண்ணம் நாம் வாழ்தல் வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. மிகச் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி. எவ்வளவுதான் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இங்க வரீங்க பாத்தீங்களா, உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற அபிப்பிராயமே வேறுமா. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச் வி அருணகிரி அவர்கள். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய செல்வ சிந்தனையில் வள்ளுவ செல்வ சிந்தனையில் குறள் எண் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்ப சுழல். அதிகாரம் 70. மன்னரை சேர்ந்தொழுகல். இயல் 6 அமைச்சியல். பால் 2 பொருட்பால். இன்று நாம் பார்க்க இருக்கும் குறளுக்கு ஒப்பான கதை. முகலாய மன்னர்களில் அக்பர் மிகவும் முக்கியமானவர். தன்னுடைய 13வது அகவையில் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டவர். அவருடைய அமைச்சரவையில் நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 மதிநுட்பமான அமைச்சர்கள் அவரது அவையை அலங்கரித்தனர். பல நேரங்களில் அவையில் மிகவும் நுட்பமான கருத்துக்களை விவாதிப்பது உண்டு. அந்த வகையில் அக்பர் அவர்கள் ஒரு நாள் அமைச்சர்களை நோக்கி, நான் பெரியவரா கடவுள் பெரியவரா என்று கேட்டார். அமைச்சர்களோ அதிர்ந்து போனர். அனைவருக்கும் தெரியும் அக்பரை விட கடவுள் தான் பெரியவர், அதை சொன்னால் மன்னர் சினம் கொள்வார் என்று கருதியவர்கள் யாரும் சொல்ல தயங்கிய போது பீர்மால் மட்டும் துணிச்சலோடு இருந்து, மன்னரே, உங்களை விட கடவுளை விட நீங்கள் தான் பெரியவர் என்றார். அதை பொருள்படும்படி விளக்கி சொல்லு என்று மன்னர் சொல்ல, பீர்பால் அவர்கள், உங்கள் ஆளுமை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் உட்பட்டது. உங்கள் நாட்டில் எவரேனும் ஒருவரை உங்களுக்கு பிடிக்காமல் போனால் அவரை நீங்கள் இந்த வரையறை விட்டு நாடு கடத்த முடியும். ஆனால் இறைவனும் அவ்வாறு செய்ய முடியாது. காரணம், அண்ட சராசரங்கள் அனைத்துலகத்திற்கும் அவனே அதிபதி. ஆகையால் யாராவது பிடிக்காமல் போனால் அவரை நாடு கடத்தினால் அதுவும் கடவுளின் வரையறைக்கு உட்பட்ட இடமாகவே இருக்கும் என்று பீர்பால் சொல்ல, வாடிப்போன அக்பரின் முகம் பீர்பாலின் மதிநுட்ப விளக்கத்தால் சிறிது புன்னகை வந்தது. பீர்பாலின் மதிநுட்பத்தை பாராட்டி அவரை வெகுவாக கௌரவித்தார். எளிய சொல்வது, புரியும்படி சொல்வது வலிமை. ஆக மன்னரின் குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ அவருக்கு பிடிக்கும் வகையில் சொன்னால் எப்படி நலமோ நாட்டு மக்களுக்கு, அதுபோல செல்வந்தர்களாக துடிக்கும் நமக்கு மக்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உண்மையை விட நன்மை பயக்குமா என்று நாம் பலமுறை யோசித்து நன்மையான செயலையே செல்வந்தர்கள் பின்பற்ற வேண்டும், அவ்வாறே நாம் பழக வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் யார்? மலேசியால இருந்து அருணகிரி ராமையா அவர்கள் பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இந்த குரல் அது முற்றிலும் நம்ம பாக்கெட்ல காசு தேடணும்னா நம்ம கடந்து போற பாதையில முக்கியமா அத நல்ல அபிப்பிராயம்னு சொன்னீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம்,
அதோட சேர்த்து நம்பிக்கை. இப்போ பாருங்க, நம்ம குரூப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருங்க. அவங்க கரெக்டா அந்த கரெக்டான நேரத்துல டைம்ல செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பாருங்க. அது மாதிரி நல்ல அபிப்பிராயமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா இந்த செல்வந்தர் ஆகிறதுக்கு, வெற்றி அடைறதுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஆகவே சிற்றுரையாக இருந்தாலும் நற்றுரையாக வழங்கினீர்கள். மிகச்சிறப்பு, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் யார்? ஏனென்றால் இன்று நிறைவுரையாற்றுவதற்கு வடிவேல் ஐயா அவர்கள் இல்லை. அவர் இன்று ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொண்டு அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்றுவதற்கு யார் வருகிறீர்கள்? மகேஸ்வரி சொல்றேங்க. வாங்கம்மா. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாளராக திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைவுரையாற்றுங்கள்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒண்ணு இருக்குங்க. அந்த சொல்லுங்கம்மா. நீங்க வந்து ஒவ்வொரு வகுப்பு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் வந்து அடிக்கடி சொல்றீங்க. என்னன்னா, மனிதர்கள் சட்டத்தெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல மிஸ் ஆயிரும். ஆனா பிரபஞ்சத்தின் சட்டத்தெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது வரும்னு சொல்லுவீங்க. சொல்லியிருக்கீங்க, ஒரு 4-5 தடவை சொல்லியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். ம். ஆனா அது வந்து எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்களிலும் செயல்படுமான்னு கேட்கறேன். ஆமா. எல்லா இடத்துலயும், எல்லா இடங்கள்லயும் ஒரு செகண்ட் தவறாம செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் சட்டம். ஆமா. கரெக்ட் தாங்க. நான் வந்து அர்ஜுன் ஸ்ரீதர் கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கும். இல்லைங்கம்மா, அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னங்க? இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க. சரிங்களா? நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது உடல்ல வேறுபடுதுன்னா, நேத்து சாப்பிட்ட உணவு தான் காரணம் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு பாதிப்பு நடக்குது, உங்களுக்கு வாந்தி வருது, வயித்தால போகுது அப்படின்னா, நேத்து நான் சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க இல்லையா? என்ன விஷயம்னா, மனிதர்களால என்னன்னா, எந்த ஒரு செயலுக்குமே உடனடியாக விளைவுகள் ஏற்படும் போது தான் உங்களால அதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு அப்படி இல்ல. அது வந்து கூட்டு விளைவு. இன்னைக்கு செஞ்ச ஒரு வேலையினுடைய தாக்கம் 10 வருஷம் கூட கழிச்சு உங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? நீங்க என்னைக்கோ சாப்பிட்ட ஒரு ஃபுட்டினுடைய விளைவு இன்னைக்கு ஏற்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு அந்த ஃபுட்னால தான் இப்படி ஆச்சுன்னு உங்களால யூகிக்க கூட முடியாது. சரிங்க. அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? சில நேரங்கள்ல பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு அதற்குரிய அதான் நாம சொல்றது மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின்பு ஒரு நாள் தர்மம் வெல்லும். இதுதான் கீதையில சொல்லப்படுது. அந்த பின்பு ஒரு நாள் வெல்லும்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. சரிங்களா? சில கர்மாக்கள், சில செயல்பாடுகள்ல உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி தெரியும். அதனுடைய விளைவுகள் உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இல்ல. எல்லாமே ஒரு கூட்டு விளைவாக பிரபஞ்சம் அதுக்கு உண்டான நேரத்துல, அதுக்கு உண்டான இடத்துல எல்லாவற்றையும் அது சரியா நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல அது வெளிப்படும். அது நேரம் காலம் அறிந்து அந்த பிரபஞ்சத்தின் சட்டம் செயல்படும் சொல்றீங்க. ஆமா. இப்ப நீங்க இதுல பார்த்திருப்பீங்க இல்லையா? யாருக்கு கொடுத்த அந்த ஒரு சாபம்? உனக்கு எந்த நேரத்துல பயன்படணுமோ, அந்த நேரத்துல நீ கத்துக்கொண்ட வித்தை அத்தனையும் மறந்து போகும்னு சொன்னாரு. யார் அவரு? கர்ணனுக்கு கொடுத்த இதுங்க. பிரம்மாஸ்திரம்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து என்னன்னா, அந்த தக்க சமயம் வரும்போது தான் அது பயன்படாம போகும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அது பயன்படும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதே மாரி தான் நம்ம கண்முடி பார்க்கும்போது, பல பேர் வந்து ஊர ஏமாத்தி, அயோக்கியத்தனம் பண்ணி, பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. பல பேரை ஏமாத்தி, பல விஷயங்கள செஞ்சு, அவங்க நல்லா வாழறது போல நாம வந்து யோசிச்சு வச்சிருப்போம். சரிங்களா? ஆனா உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்குள்ள எங்க வலி இருக்குன்னு உங்களால மட்டும் தான் உணர முடியும். அதே மாரி என்னன்னா, அவருடைய வலிகள் நமக்கு தெரிவதில்லை.
அவர்கள் நல்லா வாழறது மட்டும் தான் நமக்கு தெரியுற மாதிரி நாம கருதி கொள்கிறோமே தவிர, எல்லோருக்குமே இந்த பிரபஞ்சத்துடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்மி அளவு கூட மாற்றம் கிடையாது. எல்லா செயல்களுக்குமான விளைவை எல்லோரும் அனுபவித்தே தீர வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி அதுக்கான பேர் தான் விதி. ம். அதத்தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அந்த கர்மா ம். வந்து உடனடியா சில நேரத்துல செயல்படுற மாரி நமக்கு தெரியும். இல்லன்னா, அது ரொம்ப காலம் விட்டு செயல்படுற மாரி நமக்கு தெரியுமே தவிர, ஆனா உண்மை என்னன்னா, இந்த காலம் சின்னதா இருக்கிறது, பெருசா இருக்கிறதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு ஒண்ணும் பெருசு கிடையாது. ம். சரிங்களா? ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு நம்ம பார்வையில பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றி 1380 கோடி வருஷம் ஆகுது. ம். அப்போ 1 கோடி வருஷம் அப்படின்னு சொன்னாலே பிரபஞ்சத்துக்கு ரொம்ப சின்னது தான் அது. சின்ன காலம் தான் அது. ம். இதுல 1380ஓட கம்பேர் பண்ணும்போது 1 கோடிங்கிறது ரொம்ப சின்ன காலம். அதுல ஒருத்தர் செய்யறாரு இன்னைக்குன்னா, அதுக்கான செயல்பாடுகள் ஒரு 10 வருஷத்துல நடக்குதுன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் 10 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா தெரியும். ம். ஆனா பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் அப்ப அந்த 10 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன காலம் அதுக்கு. ம். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக நீங்க கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுதான்மா. அருணகிரியே சொல்லுங்கய்யா. சார் மேடம் கேட்ட கேள்வியை விட்டு நீங்க கொடுத்த பதில இருந்து திரும்ப ஒரு கேள்வி வருது. சொல்லுங்கய்யா. பிரபஞ்சத்தோட கணக்கை பொறுத்த அளவுக்கு யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. அது ஒவ்வொரு நொடியும் அல்லது நொடியை பல கூறா பிரிச்சா கூட அதுல இருந்து யாரும் மிஸ் ஆக முடியாது. ஸோ ம். எல்லாமே கவுண்டபிளா இருக்கு. ம். அப்ப வந்து ஒரு தப்பு செய்தா மலை இடுக்குல போய் மறைஞ்சுக்கிட்டாலோ, கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ, இல்ல வேற எந்த பிரபஞ்சத்துல பகுதிக்குள்ள போனாலும் வந்து ம். அந்த தப்புல இருந்து மீளவே முடியாது. அதுக்கான பலனை அந்த தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க அனுபவிச்சே ஆகணும். ஆனா ம். பக்தி மார்க்கம் வந்து இன்னைக்கு அதுக்கு மாற்றான ஒரு கட்டமைப்பை இந்தியாவுல மட்டும் உருவாக்கி, பக்தி மார்க்கத்துல வந்து அதுக்கான தீர்வை குடுத்திருக்காங்க. அது ஜெயிச்ச மாரியும் பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்களா? அது எப்படி? ம். அதாங்கய்யா அது நம்ம நம்ப வைக்கிறது, அவங்க மேல அப்படி ஒரு அபிப்பிராயத்த கிரியேட் பண்றது அவ்வளவுதான். அப்ப அது முழுமையான ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்லைங்கய்யா. பக்தி இல்லைங்க. மார்க்கத்துல பக்தி இல்ல அதாவது மார்க்கம்ங்கிறது இல்லைங்கம்மா சொல்லிருங்க. பக்தி ம். மார்க்கத்துல விஷயம் என்னன்னா, சார் நம்ம வந்து இந்த உருப்பொருள்கள் மீது பற்று கொண்டு அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். ரைட் சார். சரிங்களா? தேங்க் யூ. பக்தி மார்க்கத்துக்குள்ள போன பிறகு என்னன்னா, ஒரு தெளிவு வந்து நம்ம கருப்பொருளை பற்றி அங்கிருந்து அதெல்லாம் மாத்திக்கணும். நன்றி சார். நன்றி. சரிங்களா? பதில் கிடைச்சிச்சு. ம். அதுதான். அதாவது என்னன்னா, நீங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கு வழி உண்டு. தெரிஞ்சு ம். தான் தப்பு செய்யக்கூடாதுங்கிறது தான் பக்தி மார்க்கத்தினுடைய விளைவு. அப்போ நீங்க பக்தி பக்தி மார்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் தெரியாம செஞ்சுட்டீங்க. அத விட்டுருங்க. ம். ஆனா இனிமேல் தெரிஞ்சு தப்பு செய்யாதீங்க. அப்படிதான். பக் பக்தி சரிங்களாய்யா? மார்க்கம்ங்கிறது தப்ப வந்து ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாமலாம் ஆக்காது. பெரிய தண்டனையா இருக்கிறது கம்மியா இருக்கும். அது ஒண்ணுதான் அந்த பக்தி மார்க்கம் பண்ணுமே ஒழிய டீட்டெயிலா இங்க விவாதிக்க முடியாது மேடம். அதுல நிறைய ப்ராப்ளம் அதுதான் இருக்கு. அதுதான் உண்மைங்க. இல்ல. அதான் சார். அதுல நெறைய இருக்கு சார். ஏன்னா பக்தி மார்க்கத்த பொறுத்தவரைக்கும் வந்துன்னா, இன்னைக்கு அதனுடைய வழிபாடுகள் வந்து ஒன்று ஆகமம். இப்படிதான் செய்யணும்னு கட்டமைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு விதி. சரிங்களா? பக்திய பொறுத்தவரைக்கும். ஆகமத்தின்படி நம்ம பூஜைகள், அதனுடைய சார் அது மனித புனஸ்காரங்கள் விதி தானே சார். அது மனித விதி தானே. அதுதான் மனிதன் ஏற்படுத்தின விதி தான். மனிதன் விதி வந்து எல்லாமே வந்து இறுதி கிடையாதுல்ல. இல்ல. இறுதி கிடையாதுங்க இல்லையா? ஆனா அந்த மனிதன் ஏற்படுத்தின அந்த விதி கூட வந்துன்னா, இயற்கையினுடைய ஒத்து தான் அத ஏற்படுத்தியிருக்கான். ம். ஆனா அதுல இயற்கையினுடைய சாராம்சத்தை கொண்டு இருக்கக்கூடிய அடிப்படை விதி என்னவென்றால், அன்பு விதி. ம். சரிங்களா? இப்போ சிவன வழிபடக்கூடிய யாருமே வீட்ல வந்து சிவனுக்கு மாமிசம் வச்சு படைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா ம். அதே மாமிசம் வச்சு படைச்ச ஒரு ஆளு, கண்ணப்ப நாயனாரா மாறி இருக்கிறாரு. அருணகிரியா புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது. புரியுதுங்க. அப்ப அங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. இறைவன வழிபடக்கூடிய அந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது, ஆகமன்றது அந்த பக்தி மார்க்கத்துல உருவான விதி. சரிங்களா? ஆனா கண்ணப்ப நாயனார் அந்த வேடன் வழிபட்ட விதி என்னவென்றால், அது அன்பு விதி அது. அன்புன்னு வரும்போது அங்க எந்த ஆகமமும் செல்லாதுங்க. ம். புரியுதுங்களா? அங்க எதுவுமே எடுபடாது. அவ்வளவுதான் சொல்றேன். இருக்கிறதுலே அல்டிமேட் அன்பு தான். நீங்க அன்பின்பால் ஒரு காரியத்த செய்றீங்க அப்படின்னா, அதுக்கு எந்த தண்டனையுமே கிடையாது. அதுக்கு எதுவுமே கிடையாது. ம். நாம எல்லாரும் இந்த சிவாஜின்னு திரைப்படம் பார்த்திருப்போம். அந்த சிவாஜின்ற திரைப்படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள அவங்க மனைவியே காட்டிக் குடுப்பாங்க. சிபிஐக்கு ம். பார்த்திருப்பீங்க நீங்க. ம். ஆமாங்க. அப்போ ஏம்மா அப்படி செஞ்சுட்ட அப்படின்னோனே, அவர் எப்பயுமே உயிரோட இருக்கணும்னு அவர் மேல இருந்த அன்புல அந்த காரியத்த செய்வாங்க. ம். அப்போ ரஜினிகாந்த் சொல்லிட்டு போவாரு.
நான் திரும்பி வந்தாலும் வரலனாலும் செய்யல அவங்க மனைவியை யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஏசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அவ என் மேல இருக்கிற அன்பின் காரணமா தான் இப்படி ஒரு செயல் செஞ்சுட்டா. அது பாதிக்குமா பாதிக்காது அவ அதெல்லாம் யோசிக்கல. நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு என் மேல இருக்கிற அன்புல அவ செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு போவாரு. பார்த்திருப்பீங்க. அதனால வேர்ல்டுலயே இருக்கிறதுலே ஒரு செயல்ல இருக்கக்கூடிய பாவங்கள், புண்ணியங்கள், நன்மைகள், தீமைகள், அடுத்தது வந்துன்னா சரி தவறு எல்லாமே வந்துன்னா அன்புல அடிபட்டு போயிடும். நன்றிங்கம்மா. அருணகிரியா வேற ஏதாவது இருக்கா? மகிழ்ச்சியம்மா வேற ஏதாவது இருக்கா? நன்றி சார். நன்றிங்க. நன்றிங்கம்மா. நான் இதுதான் இல்ல கேட்கணும்னு நீங்க நினைச்சேன். நீங்க நிறைவுரை ஆற்றுங்கம்மா. கேள்வி கேட்டீங்க, பதில் வந்தாச்சு. நிறைவுரை ஆற்றுங்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்னைக்கு சொன்ன குரலோட கருத்து வந்து நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துக்கும் பயன்படுற கருத்து தாங்க. பட் அது வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ஒருத்தருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற போது அதை கரெக்டா குறிப்பறிந்து காலம் கருதி வெறிப்புல வேண்டுப வேட்ப சொலல். அது வந்து நேற்றா முந்தானாலும் நடந்திருக்கு எனக்கு. அது இவன் வந்து கரெக்டா நீங்க குரல் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபீலா இருக்கு. நன்றிங்க. நன்றிங்கம்மா. சிறப்பு. வேற யாரேனும் உரையாற்ற விரும்புகிறீர்களா? அருணகிரியா ஆற்றுங்களே. 3ஆம் ஆண்டு இதுக்கு போயிடலாம் சார். முடிச்சிட்டாங்கன்னா போயிடலாமா? சரி, வேற யாராவது நிறைவுரை? வேற யாராவது? ஏன்னா வாய்ப்பு இன்னும் நமக்கு சிறிது காலம்தான். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரமோ 10 நாளுக்குள்ளதான் இருக்குது. 10 நாள் கூட இல்ல. அடுத்த 7வது நாள் வந்துடும். ஆமா, சரியாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்முடைய நிகழ்வு 3ஆம் ஆண்டு நிறைவு விழா. ஆகவே வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் கிடைப்பது மிக மிக அரிது. ஆகவே எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்களே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு இப்பொழுது ஒரு நிறைவுரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள்? லாஸ்ட் சான்ஸ் இன்று. யாரா ஒருத்தர் கை தூக்குனீங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும். அந்த நபர் யார்? யோகானந்தம் ஐயா அவர்கள். சிறப்புங்க ஐயா. பாராட்டுக்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஐயா சொன்ன கருத்துக்கள்ல நிறைய நமக்கு வாழ்க்கையில நடக்கிற ஒரு அருமையான கருத்து இதுதான். நடைமுறைகள் தான் அது. அதாவது இடமறிந்து பழகுதல், இடமறிந்து பேசுதல், இதெல்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா, ஒரு பேசுறோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாதுன்னு தெரியாம நம்ம பேசிக்கிட்டு நம்மளுடைய அபிப்பிராயங்கள் அவங்க வந்து எதிர்மறையாக அப்படியே இது பண்றது. அது பல பேர் நம்ம பார்த்துருக்கிறோம், பல இடத்துல நம்ம ஏங்க ஐயா நீங்க பேசுங்க. அதனால வந்து இப்ப நமக்கு வந்து அன்றைக்கு நமக்கு வந்து உடலுக்கு உணவு இதெல்லாம் அடிச்சுட்டு முடிஞ்சு நம்மளோட மனதுக்கான உணவு எங்க கிடைக்குதுனாக்க நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது இப்ப நம்மளே சில தவறுகள் கோவப்படுறோம் செய்யறோம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆஹா நம்ம வந்து அந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, இது மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்மளை வந்து ஒரு எதிர்மறையாக நம்ம இருந்தா கூட சிந்தனைகளை விட அதை நேர்மறையாக இருக்கக்கூடிய சிந்தனைக்கு நம்மளை வந்து அனுதினமும் ஐயா அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வள்ளுவனுடைய வரிகள் 2 வரிகள் தான். ஆனா சொல்ற சொற்கள்ல வந்து ஆள் மனதில் அனுபவிட்டு ஈட்டி மாதிரி உள்ள பாஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம அன்றைக்கு நம்மளுடைய உணவாக நம்ம அதை எடுத்துக்கிறது அன்னில நம்ம வந்து அதை திருப்பி எப்படி நம்ம வந்து அதை அனுதினமும் பயன்படுத்தணுங்கிறத நம்ம சிந்தனைகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வழிகள் நல்ல வழிகள்ல போறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றி. ஒரு வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்திக் கொள்பவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். ஆகவே அந்த வகையிலே இன்றைய வெற்றியாளராக யோகானந்தம் ஐயா பார்க்கப்படுகிறார்கள். அந்த வாய்ப்பை சரியாக எடுத்துக்கொண்டார். மிக மிக நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய 3ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி குறித்து கலந்தாலோசிப்பதற்காக சென்னையிலிருந்து விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அருணகிரி ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. அவரிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது.
அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். 3ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை ஒட்டி செல்வந்தர் சதீஷ் அவர்களும் நானும் நேற்று இந்த விழா அரங்கிற்கு சென்றிருந்தோம். பேனர் வைப்பதற்காக அங்கு ஒரு சித்தார்த் என்ற சகோதரரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறோம். அரங்கத்தின் கொள்ளளவு மொத்தம் 108 பேர் அமரலாம். ஆனால் நம்ம இப்ப வருகை உறுதி செய்திருப்பது 40ற்கும் குறைவாக உள்ளது. ஆகையால் சென்னையில் இருந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இல்ல வேறு உறுப்பினர்கள் யாராவது கலந்து கொள்ள முடியுமா என்று ஆலோசித்தோம். அதன் பேரில் கிட்டத்தட்ட 100 பேர் கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடை சித்தார்த் அவர்கள் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார். பேனர் வைப்பதற்கும் பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்திருக்கிறோம். இது தவிர செல்வந்தர் ஏழுமலை நாராயணன், சென்னை ஒருங்கிணைப்பாளர் நாராயணன் அவர்கள் பரிசு பொருள் வழங்குவதற்காக சென்று அதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய பணிகள் தொடர்ந்து வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி வேற ஏதாவது கேள்விகள், ஆலோசனை இருந்தால் பதிலளிக்க தயாராக உள்ளோம். நன்றி. இது தகவல் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் அனைவருக்கும் அனுப்பிச்சிருக்கீங்களா? வந்திருக்கிறது ஒரு 20 பேர் நம்ம தான் அதுல குரூப்ல வந்திருக்கிறாங்க. இது லாஸ்டா வந்து பட்ஜெட் வந்து இருக்கிற மாதிரி யாராவது முன்னின்று செய்யிருக்கீங்க, அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது அவங்கள வந்து கைப்பிடிக்காத அளவுக்கு இருக்கணும்னாக்க தகவல் அனைவருக்கும் பகிரப்பட்டதான்னு தெரியல. ஐயா, தகவல் வந்து அனைவருக்கும் பகிரப்பட்டிருக்கு. ஒருத்தரே பண்ணல, எல்லாருமே பண்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் பகிர்றேன். ஒவ்வொரு செல்வந்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட ஏற்கனவே வந்துட்டு இருந்தவங்க, புதுசா வரப்போற நபர்கள், அப்படி எல்லாருமே பகிரணும், பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைலாம் வருகை உறுதி வந்து கம்மியா தான் வந்திருக்கு, உண்மைதான். நம்ம உறுதியா இருக்கோம், சிறப்பா நடத்தணும். அது சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு, நடந்துட்டு இருக்கு. சோ எதிர்பார்த்த மாதிரி வருகை குறைவா இருக்கு. எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோட, எல்லாரும் முயற்சி பண்ணி எல்லாருக்கும் சொல்லி அழைச்சிட்டு வாங்க அப்படின்றதான் என்னோட பதில். அருணகிரியா ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க நம்ம சால்வை நான் 10 சொல்லியிருக்கேன், 10 உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? இல்ல, அதான் இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு. ஒரு 1 or 2 daysல உங்களுக்கு ஃபைனல் எவ்வளவு நம்பர்ஸ் சொல்லிடுவோம். இது வந்து சாப்பாடு இப்போதைக்கு 100 எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 150 150 அதுவும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். பரிசு பொருட்கள் எல்லாமே வந்து பிஃபோர் 3 days 4 days முன்னாடி 99% வந்து கன்ஃபார்மான நம்பர் சொல்லிடுவோம் ஐயா. இப்போதைக்கு 10 இருக்கட்டும், நாங்க சொல்றோம் எக்ஸாக்டா எவ்வளவு வேணும்னு சொல்றோம். சரிங்களா ஐயா? குணாலன் ஐயா? இல்ல, லைன்ல இல்ல. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா வணக்கம், ஜி.கே. மூர்த்தி ஃப்ரம் மதுரை. வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி நிரலை பத்தி இன்னும் போடவே இல்லையே குரூப்ல. போட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு சண்டே இல்லைங்களா? இன்னைக்கு அதை இறுதி பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல போட்டுறோம் ஐயா. போட்டீங்கன்னா மக்கள் வந்து இதுல நான் பேசுறேன், அதுல நான் பேசுறேன் பேர் கொடுக்க வசதியா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து அதை ஆலோசனை பண்றோம், உங்களை வந்து போன்ல கான்டாக்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. அப்ப என்னோட பாட்டு போடுறது, என்னங்க என்னோட பாட்டு பாடுறதுக்கு யாரோ அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்களே, அவரை வந்து என்னைய கான்டாக்ட் நேத்து போய் குரூப் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த பாட்டு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை வந்து அந்த தம்பி அனுப்பி அந்த வர குரூப்ல யார் அதை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், நீங்க சொன்ன மாதிரி ப்ரேயர் சாங் வந்து ஒரே யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் இந்த பாட்டு மாதிரி ஒரு அதுக்கான நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏற்பாடு. அந்த தம்பியை எங்கூட பேச சொல்லுங்க, என் நம்பர் கொடுத்துருக்கேன்ல அதுல பேச. ஆமா இன்னைக்கு உங்களை கண்டிப்பா நாங்க தொடர்பு கொள்வோம். ஏன்னா நிகழ்ச்சி நிரல் இறுதி பண்ணி. ஓகே சார், காலை வணக்கம் சார், லக்ஷ்மி பேசுறேன். காலை வணக்கம் மேடம். சார் அவங்கள்ட்ட பேசிட்டீங்களா சார், மகாதேவன் சார் கிட்ட? அதுதான் நான் கால் பண்ணேன், சார் எடுக்கல. இப்போ இந்த சார் கிட்ட பேசிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பேசிட்டு சார் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு லைன்ல வர மேடம். சரிங்க சார். ஓகே சார். ஓகே மேம். அருணகிரியா ஐயா வணக்கம், சொல்லுங்க. நம்ம ப்ரோக்ராம் பத்தி லோக்கல் நியூஸ் பேப்பர்ல
ஹலோ, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஒரு சின்ன விளம்பரம் தர முடியுமா? தரலாம் ஐயா. லோக்கல் நியூஸ் பேப்பர் பேர் சொல்லுங்க, அதனோட அமௌண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். எந்த பேப்பர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தினத்தந்தி ஆர் தினமலர், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு. நீங்க நம்ம ப்ரோக்ராம் போட்டு முன்பதிவு அவசியம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. நம்மோட ஒத்து போறவங்க நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க ஐயா. நீங்க சொன்னதுனால இப்போ இன்னொரு ஐடியாவை நேற்று பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி பேசணும்னு மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம செல்வந்தர்களுக்கு தெரியும் செல்வந்த ப்ரோக்ராமோட அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, செல்வ சிந்தனை வல்லும் காட்டும் செல்வ சிந்தனையோட அஜெண்டா என்ன, எதுக்காக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ந்து செயல்படுறோம் அப்படின்ட்டு. புதுசா யாரோ ஒரு நபர் குணாலன் ஐயா சொல்ற மாதிரி அந்த ப்ரோக்ராமுக்கு வராரு, பேனர் யாருக்கு வைக்கிறோம் நமக்கு தெரியும். புதுசா பாக்குற நபர் இது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியே எழுப்போம் அவங்களுக்கு. நிஜமா கண்டிப்பா ப்ரோக்ராமே வந்து செல்வந்தர் எப்படி ஒருத்தர் இருக்கணும், எப்படி தொழில் செய்யணும் அப்படிங்கறத ஒரு விஷயங்கள் தான் நாம எல்லாரும் கத்துக் கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம வந்து நிறைய விஷயங்களை இறுதி செய்ய வேண்டிய நேரம். இன்னைக்கு சண்டே நம்ம வந்து லீவ் இருக்கிறதுனால அதை பத்தி பேசி முடிவு பண்ணிடலாம். இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். பிளேயர்ஸ் வந்து கொடுக்கணும் வரவங்களுக்கு. புதுசா வர நபருக்கு செல்வ சிந்தனைனா என்ன, அதனோட கோட்பாடு என்ன, செயல்பாடு என்ன, இலக்கு என்ன, தின பணிகள் என்ன அப்படின்ற ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு புல்லட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணி கொடுக்கறது. சுருங்கமா சொன்னா அதுக்குள்ள 1000 பொருள் இருக்கா மாதிரி. ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா வரும்போது ஈஸியா எல்லாருக்கிட்டையும் பிளேயர்ஸ் கொடுக்கலாம். அன்னோன் பீப்புளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது ஏன்னா இந்த 100 பேர் வெளியில இருந்து வரவங்க, இந்த ஹவுஸ் ஹோல்டு வேலை பண்றவங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படி பல, அப்புறம் யூனியன்ஸ், லேபர் யூனியன்ஸ்ல இருந்து வரப்போறாங்க. இந்த 100 பேர் ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த 100 பேருக்கு இதை வந்து நாம வந்து ஒரு நாள் அரங்கத்துல வந்து பல நிகழ்வுகளை நடத்த போறோம். ஆனா செல்வ சிந்தனையை பத்தி குறிப்பா ஒரு பிளேயர்ஸை கையில கொடுக்கும்போது அதை படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செல்வ சிந்தனை தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. அதனால வந்து அது சம்பந்தமான என்ன பாயிண்ட்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணோம்னா அதை வந்து நம்ம இறுதி பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஐயா. அதான் இந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்கு புத்தகம் வந்து ஒரு பேப்பர்ல செல்வ சிந்தனைனா என்ன, இப்ப 3 ஆண்டுகள் நிறைவடை போகுது. செல்வ சிந்தனையோட குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன, நோக்கப்பணி என்ன, நாம எதுக்காக இதை தினம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரே ஒரு பேஜ், ஒரு 10 அது மாதிரி எழுதி புது நபருக்கு வந்து ஒரு புத்தகத்தை படிச்சு புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து சுருக்கமா வந்து ஏதாவது எழுதணும். ஒரு பிளேயர்ஸ்ல 1 பேஜ்ல, ஒரு A4 சைஸ் பேப்பர்ல 1/2 பேஜ் இருந்தா கூட போதும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாரும் திங்க் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நன்றிங்க சார். அருணகிரி சார். சார் சொல்லுங்க சார். அந்த கிஃப்ட் சொல்லியிருந்தாருங்க சார் அவர் ஸ்ரீதர் சார். அதுதான் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அந்த 100 பேர் வரவங்க வந்து புதுசா வரவங்க, சென்னையில பல்வேறு தொழில் சார்ந்த வரவங்க வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சித்தார்த் சகோதரர் சொன்னாரு. ஸோ அப்போ நாங்க சொன்னோம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபவுண்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னோம். ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டிஃபன் பாக்ஸ்னா மேல வந்து பிளாஸ்டிக், உள்ளர வந்து எவர் சில்வர் இருக்க மாதிரி, அந்த மாதிரி. ஸோ சதீஷ் இல்ல, இந்த டிஃபன் பாக்ஸ் விட நம்ம கிட்ட வந்து செல்வ சிந்தனை புக் 1 ஏற்கனவே நிறைய ஸ்டாக் இருக்கு. அந்த புக் எல்லாருக்கும் ஒண்ணு கொடுங்க. அதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவும் கிடையாது. 100 பேரு ஆமா புக் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க அந்த புக்கை நம்ம கொடுக்கலாம். கலைச்சலன் ஐயா கிட்ட புக் நிறைய இருக்குங்க. நானே புக் 600 புக் இருக்கு. 600 புக் இருக்கு. கொடுத்துறலாம். சரி, புக் கொடுக்கலாம். ஓகே, புக் கொடுக்கலாம். நாங்க வந்து திருக்குறளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து பப்ளிஷர் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் அந்த புக் எல்லாம் கிடைக்கும். நம்ம புக் நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சரிங்க ஐயா. இல்ல கன்ஃபார்மா புக் கொடுக்கலாம், அது இருக்கு. சதீஷ் என்ன பண்ணாங்க, திருக்குறள் வந்து வாங்கி தர முடியுமா, அந்த புக்கை வாங்கி தர முடியுமா அப்படின்னு 100 ரூபாய் புத்தகத்தை பப்ளிஷர் கிட்ட 40 ரூபீஸ்க்கு பல்கா வாங்குறதுனால 40 ரூபீஸ்க்கு வந்து பேசியிருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து திருக்குறள் வேண்டாம், நம்ம புக்குக்கு நம்ம ப்ரொமோட் பண்றோம். இத படிச்சாங்க, அது படிச்சாலே ஓரளவுக்கு இருக்கும்.
இல்ல அதான் மீன் இறுதி பண்ணல இன்னும். அது வந்து இப்ப நம்ம இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு ஃபைனலா வந்து பவுண்டர் இறுதி பண்ணுவாரு. சோ வந்து அது ஒரு ஐடியா ஒரு ட்ரை பண்ணாரு. அடுத்து நானுமே வந்து என்ன பண்ணிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல இந்த ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு. இந்த துணி துவைக்கிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு வந்தா பயன்படுற மாதிரி இருக்குது. துணி துவைக்கிற ஒரு லிக்விடு, அதுக்கப்புறம் இந்த ஆர்பிக் மாதிரி ஒரு இது பேஸ்ட், இந்த மூணும் வந்து அரௌண்ட் 400 ஒர்த் வரும். 400 to 500க்குள்ள இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியுமா 100 பேருக்குமே அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பேசிட்டு இருக்கோம். அது இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து ஃபைனல் ஆயிடும் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். அது அது வந்து அவங்க பயன்பாட்டுக்கு ஒரு மாசத்துல பயன்படுத்திடுவாங்க. ஆனா நம்ம கொடுக்குற இந்த புத்தகம் இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அடிஷ்னலா தான் இருக்கும் இந்த நான் கொடுக்குறது அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் கரெக்டா 8வது நாள் நிகழ்ச்சியை வந்து சிறப்பா செய்யலாம். எல்லாருமே இதுல வந்து உறுதியா நம்புங்க. இது வந்து நம்மளோட ப்ரோக்ராம் கன்ஃபார்மா வந்து சிறப்பா செய்யணும். ஸோ எல்லாரோட பங்களிப்பு தேவை இருக்கு. சென்னையில வந்து தங்கறதுக்கு வந்து எக்மோர்ல விசாரிச்சதுக்கு 1200 கம்மி ரூமே இல்லை. அங்க வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர்ல போய் விசாரிச்சோம். நானும் சித்தார்த்து, சதீஷ். ஸோ அங்க பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய் தான். ஆனா 400 ரூபாய்க்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். ஸ்டூடெண்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட ஐடி கார்டு கொண்டு வந்தா வெறும் 150 ரூபாய் தான். பதிவு பண்ணும்போது 20 ரூபாய். எவ்ரிடே மார்னிங் வந்து 9 o'clock செக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து 2 days கவுண்ட் ஆகும். 9 o'clock மார்னிங் செக் அவுட். இப்போ ஈவினிங் வந்து லேட்டா வராங்கன்னா அடுத்த நாள் காலைல ஒரு நாளா கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 150 ரூபாய் ஐடி கார்டு இருக்கணும். டீச்சர் வந்தா அவங்களுக்கு வந்து 300 ரூபாய் தான். இது தவிர 3ஆம் நபருக்கு வந்து 400 ரூபாய் பர் ஹெட், 20 ரூபாய் பதிவு கட்டணம், 420 ரூபாயில ரூம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கணும். நம்மளோட லெட்டரேட் செல்வ சிந்தனை லெட்டரேட்ல அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம்னா தங்கிறதுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். அது நம்ம நடத்துற அந்த MSW இடத்துல இருந்து நடந்து போற தூரத்தில் தான் இருக்கு. அதே நேற்று விசாரிச்சிருக்கோம். சார் இது ரொம்ப முக்கியமான ஒர்க் சார். அதனால யார் இப்ப நானும் எங்க மிஸ்ஸஸ் 2 பேர் வரோம். வடிவேல் சாரும் அவங்களும் ஒரு குரூப் வர்றாங்க. இது வந்து 100% கன்ஃபார்ம். வேற யார் வராங்க குரூப்ல வந்து தங்குற மாதிரி யார் வராங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு எல்லார் பேரையும் வாங்கி நீங்க அங்க ஸ்டே பண்ற மாதிரி அது ஒரு யாரோ ஒரு ஹேண்டில் பண்ணிக்கணும் சார். 15, 16ல அங்க வேக்கண்ட் இருக்கு. 17 வந்து பேக்டு, ஃபுல் பேக்டு. அதனால வேக்கண்ட் இல்ல. அவங்க வந்து வேக்கண்ட் இருந்தா ஒரு 200 பேர் வரலாம் ஸ்டே பண்ற அளவுக்கு இருக்கு. டார்மெட்ரிஸ் பொதுவா தங்கிக்கிறது காமனா. இன்னொன்னு ரூம்ல தங்குறது தான் பர் ஹெட் 400 ரூபாய். 20 ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ 440 ரூபாயில 840 ரூபாயில வந்து 2 பேர் தங்கலாம். டார்மெட்ரியா இருந்தா 320 ரூபாயில தங்கலாம். பொதுவான இடத்துல தூங்க வேண்டியிருக்கும் டார்மெட்ரின்றது வந்து. ஸோ இதுக்கு பதிவு பண்ணணும்னா நம்ம வந்து நீங்க எல்லாம் நேம் கொடுங்க. பிளஸ் நம்மளோட லெட்டர்ல பவுண்டர் சைன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா இதை கொண்டு போய் கொடுத்து நாளைக்கு நேரடியாக கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு சீப்பா ஸ்டே பண்ணலாம். 400 ரூபாய்க்குலாம் சென்னையில ஸ்டே பண்றது சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுவும் அவைலபிளா இருக்கு. அதுவும் நம்ம நிகழ்ச்சி நடக்கிற MSW பக்கத்திலே இருக்கு, நடந்து போற தூரத்துல. அப்படின்றதையும் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். நன்றி. ஓகே சார், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 to 7 இல்ல 7 to 8 திரும்ப ஏதாச்சும் மீட்டிங் பண்ணிக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க சார். ஆமா ஆமா, இன்னைக்கு ஏதாவது நிகழ்ச்சி நேரெல்லாம் கலந்து பேசுவோம், மற்ற விஷயங்களும் கலந்து பேசுவோம். ஸோ 60 வரலாம் நமக்கு இப்போ கலெக்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற விஷயங்களையும் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடலாம். ஸோ வேற என்ன பண்றது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே சார், அதே மாதிரி நம்ம சால்வை வந்து நான் 10 புக் பண்ணிருக்கேன். அது போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு 11 மணிக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கோமா? எனக்கு ஒண்ணு மத்த எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். இன்னைக்கு லீவு தானே? இல்ல, இது லீவுக்காக இல்ல. ஒண்ணு லீவு காரணம், 2வது நம்ம இப்ப இறுதி செஞ்சாகக்கூடிய கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆமா ஆமா, சரிங்களா? அதனால இந்த விடுமுறையை முன்னிட்டு நம்ம போடக்கூடிய ஒரு இறுதி கூட்டம் இது. இறுதி கூட்டம். சரிங்களா? அதனால ஒரு 11 மணிக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா சிறப்பா இருக்கும். மாலை வரைக்கும் தள்ளி போட வேண்டாம். சரி, ஓகே. 11 மணிக்கு வச்சுக்கலாம். 11 மணிக்கு ஓகேவா? ஓகே சார், அத லிங்க் போட்டு விடுங்க. அதான் அதுக்கு தான் ஓகேன்னு சொன்னீங்கன்னா தான் லிங்க் போடுவாரு. ஓகே ஓகே ஓகே. கலைச்சரன் ஐயா சொல்லுங்க, ஏதோ சொல்ல விரும்புறீங்க? இல்ல இன்னைக்கு கல்யாணம் இருக்கு. நீங்க 11 மணிக்கு போடுறதா 11ல இருந்து 12க்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா ஓகே தான். இல்லைங்கய்யா, 11 மணிக்கு நாங்க போடுவோம். 12 மணிக்கு நீங்க முடிச்சிட்டு நீங்க கல்யாணத்துக்கு போயிடுங்க. ரைட், ஓகே.
யார் யாரெல்லாம் அதுக்கு மேல இங்க தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அவங்க தொடரட்டும். சரிங்களா ஐயா? ஓகேங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா நீங்க தான் முக்கியமான விஷயத்த ஃபில்லப் பண்ணி தரணும். அதான் அது பண்ணிட்டே இருக்கேங்க ஐயா நைட்ல இருந்து. குணாலங்கய்யா, இந்த சால்வை எவ்வளவுங்கய்யா வருது ஒண்ணு? சால்வர் 250 வருது. ஐயா வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா? நமக்கு ஒரு 4 சால்வை அவசியம் அதோட சேர்த்து கொடுவோம். 4 வேணும். சரி ரைட் ஓகே. ரைட்டுங்க ஐயா வேற ஏதாவது கருத்துக்கள்? அவ்வளவுதான் சார், க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிங்க் போட்டு திரும்ப சரிங்க. நன்றி நன்றி ஐயா. நாம் மீண்டும் 11 மணிக்கு ஜூம்ல இணைவோம். நம்முடைய விழா குறித்து சரில ஒரு இறுதிக்கட்ட கூட்டமாக இதை அமைத்துக் கொண்டு நாம் எல்லாவற்றையும் இறுதி செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி.